ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசுபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் ஆசி மாசம் 20வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது இன்று மார்ச் மாதம் 3வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை அதாவது 3:30 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் ராகு காலம். இன்று யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். சுபகாரியத்தை செய்ய வேண்டாம். இன்று வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கலாங்க. அதாவது அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி, சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் தொழிற்சாலத்தில் இருக்கின்றார். இன்று சந்திரன் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்கறது புரியுது. காரணம், இன்று உங்களுக்கு சந்திராசிரமம். உங்கள் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உச்ச பலம் பெறுகின்றார். சுக்கிரன் எங்கே இருக்கின்றார். அப்புறம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் தொழிற்ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம். இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்போது, அதாவது ஸ்வீட் கடை வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வருவாய்க்கு நிச்சயமாக வழி உண்டு. இந்த சந்திராசிரமத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய காரியங்கள் இருக்குல்ல, புதிய கிளை ஒன்று ஆரம்பிக்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யாதீங்க. காரணம் சந்திராசிரமம். இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தங்களுக்கு தோல்வியை தழுவும். அதுவும் குறிப்பாக மேஷராசி அன்பர்கள், உதாரணமாக இப்ப அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு இன்னைக்கு திருமணம்னு வைங்க ஒரு பேச்சு. சந்திராசிரமத்தை அன்னைக்கு திருமணம் செய்தால் நிச்சயமாக விளங்காதுங்க. அதனால தயவு செய்து இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு உங்களுடைய சுப காரியங்களை தள்ளி போடுவது நல்லது. இன்னைக்கு மனக்குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாமா? எடுக்கவே முடியாது. காரணம் நீ சந்திராசிரமம் அப்படிங்கும்போது தவறான முடிவாகவும் அது நிகழ்ந்து விடும். சரிங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் நிச்சயமாக நிகழும். அது பிரிவினை வரைக்கும் கொண்டு போறதுக்கும் என்ன காரணம்? இந்த சந்திராசிரமம் தான். ஸோ அதனால கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அமைதி காருங்கள், மௌன விரதமே இருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் எந்த கடவுளை மட்டும் நீங்கள் தியானம் பண்ணலாம் என்று பார்க்கும்போது, இன்று அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், அவருடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது, அவர் இருக்கிறது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல விட்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். அருமையான ஒரு விஷயம். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் நிகழும்.
அவர்களால் உங்களுக்கு பெருமிதங்கள் நடக்கும். மற்றும் சந்திரனுடைய நிலையும் அதாவது களத்திரஸ்தானத்தில் உள்ளதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தங்களுக்கு சாதகமாக முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு பெண் பார்க்க வருதல் அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சென்று பார்த்தல், உணவு அருந்தல், இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாம காதல் கன்சுமேட்டும் என்று சொன்னேன் இல்லையா, அந்த காதல் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நிலையும் உண்டு. அது மட்டும் இல்லாம ஒருதலையாக விரும்பியவர்களுக்கும் இன்று அதாவது சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். அதனால நிச்சயமாக மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவரும் மிக சிறப்பாகவே உள்ளாருங்க. சரிங்க, இன்று நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்று பார்வதி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 3. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கறச்ச, உங்கள் ராசிநாதனாகிய புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றாருங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை மிக அருமை. உங்க களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். அதுவும் மிக சிறப்பு. இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து சேரலாம். மிகவும் கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளது. மிகவும் கவனம் தேவை. உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான நிலை நிச்சயம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகமான வேலை பளுக்கள் இருந்தாலும் அதனை திட்டமிட்டபடி அருமையாக முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பங்கு சந்தையில் லாபத்தை அள்ளுவீர்கள். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தல் அவசியம். விட்டு கொடுத்தவர்கள் என்றும் கெட்டு போவதில்லை என்று பழமொழி தங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதன் காரணமாக நிச்சயமாக தங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை நிகழும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தருகிறது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் அழகாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சந்திர பகவான். இதன் காரணமாக தங்களுக்கு, அதுவும் குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு இன்று அருமையான ஒரு காலகட்டம். மருத்துவ சிகிச்சை மூலமாக குழந்தை கரு உருவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உள்ளது. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் இன்று கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமே நிகழும். அது மட்டுமின்றி இன்று சிறு சிறு விபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். கூடுமானவரை வண்டி வாகனத்தை இயக்கும் பொழுது வேகத்தை விட விவேகத்தை பயன்படுத்துவது நல்லது. உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும். தேவையற்ற இடத்தில் ஞாபக மறதி வந்துவிடும். பொருட்களை தொலைத்துவிட்டு பின்பு வீட்டிற்கு வந்து வருந்தி என்ன பயன்? அதால் கவனமாக இருப்பது நல்லது. இன்று
அதாவது டிராவல்ஸ் ஏஜென்சிஸ் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம். நல்ல ஒரு வருவாய்க்கு வழி உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடந்தே தரும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மற்றும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்று சாந்தநாயகி அம்மனை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் மற்றும் பச்சை நிறம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவர் களத்திர ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உப ஜெய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். சுக்கிரனுடைய நிலை செவ்வாயுடன் கூடிய உள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் மிகவும் கவனம் தேவை. இன்று உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் மிக அருமையாக உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே ஏற்றுமை நிகழும். காரணம், தங்களுக்கு பிடித்த துணையை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒரு சிலருக்கு காதல் திருமணமும் கைகூடும். உலக விஷயத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு குறிப்பாக இந்த வெளிநாடு பயணங்கள், இந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்களை நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோட நிலையும் மிக அருமை. இதனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு உண்மைகள் நடக்கும். இந்த நாளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவர்களுக்கு சுபிட்சமான ஒரு நாளாக உள்ளது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது அறுவை சிகிச்சை வரைக்கும் போறவங்களுக்கு மருந்து மாத்திரையிலேயே சரிபடக்கூடிய நிலை உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அழிவது சூரிய பகவானை மனதார தியானம் பண்ணுங்கள். முடிந்தால் சூரிய நமஸ்காரம் செய்தாலே போதும். இன்றைய நாள் துவக்கத்தில் உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் நன்மைகளை பயக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பெருமாளை வணங்குவது மிக சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த புதன் பகவான் மிக அருமையானவர். ஏன்னா அவர் தான் உங்க ராசி அதிபதி. அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சுக்கிரன் 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் நிச்சயம் நிகழும். இன்று எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். விரும்பிய துணையை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்னும் ஒரு சிலருக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய ராசிக்கு இன்று குறிப்பாக ஏறுமுகமே நிகழ்கிறது. எப்படி என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது சுக்கிர பகவான். அவர் பல்வேறு விதங்களிலும் நன்மையை தருகின்றார். சரிங்க, இன்று நீங்க நினைத்த காரியத்தை நடக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு அதிகமான தனவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத சில நற்செய்திகள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை தரும். பங்குச் சந்தைகளில் லாபத்தை ஈட்ட முடியும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிப்பது மிக விசேஷம். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை கிட்டும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் ஏஜென்சிஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் வாங்கி விற்கக்கூடிய தரகர்களுக்கு மற்றும் இவர்களுக்கெல்லாம் புரோக்கரேஜ் லைன்ல இருக்கவங்க, வீடு பார்த்து கொடுக்கறவங்களுக்கு, இவ்வாறான லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். நல்ல லாபத்தினை இன்று நீங்கள் பார்க்கலாம். இன்று விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். தாங்கள் நினைத்த சில விஷயத்தை இன்று நடத்தி முடித்து காட்டுவீர்கள். அதுவும் நீண்ட நாட்களாக தாமதமான விஷயத்தை இன்று முடித்து காட்டுவதால் தங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். விரும்பிய துறையிலிருந்து நீங்கள், அதாவது இன்னைக்கு எப்படி பாத்தீங்கன்னா, நிச்சயமாக தாங்கள் நினைத்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான முயற்சிகள் அல்லது திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் ஏற்றங்களை நிகழும். பணவரவுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. மற்றும் இன்று வெளிநாடு முயற்சிகளும் உங்களுக்கு பலிக்கும். இன்றைய தினம் நீங்கள் பல்வேறு விதங்களிலும், அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா சுற்றுலா என்ற விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு சிலர் அதற்குண்டான விஷயத்தில் ஆயத்தமாவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் யார் இருக்கார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், இன்று அந்த அதிபதி சுக்கிர பகவான் அதிபதி 3வது இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரி ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாக உள்ளார். இன்று தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை நிகழும். குறிப்பாக உங்களுடைய 10வது வீட்டுக்கு அதிபதி ஆகிய கிரகங்கள் ரொம்ப வலிமையாக உள்ளதால் நிச்சயமாக தாங்கள் அதாவது ஒரு கேந்திரத்துல இருக்க ரொம்ப விசேஷம். இதனால தொழில் வளம் முன்னேற்றங்கள் நிச்சயம் நிகழும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம். இன்றைய தினத்தில் அதாவது தாய்மாமன் உறவு வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். சகோதர சகோதரிகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. விரும்பிய கணவரை, அதாவது தனக்கு பிடித்த மணவாளனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருடைய அதாவது திருமண வாழ்க்கையில் இதுவரை பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு சமரசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. பயன்படுத்திக்கங்க. குரு பகவான் மிக அருமையாக உள்ளார். மற்றும் இன்று தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர் பீடத்திற்கு சென்று வாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக அங்கே குரு பகவான் விட்டிருப்பது மிக விசேஷம். தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் வெற்றிருக்கின்றார்கள். உபஜயஸ்தானத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சந்திருக்கின்றார்கள். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று தொழில்ஸ்தானத்தில் கேது பகவான் விற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு, அதாவது மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இவ்வாறான விஷயங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கும்னால என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினத்தில் வங்கி பணியாளர்கள் மென்மையடைவார்கள்.
உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி புதன் பகவானும் மிக அருமையாக உள்ளார். தாங்கள் நினைத்த சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு ஈடேறும். நீண்ட நாட்களாக அதாவது சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவரை இன்று சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிச்சயம் நிகழும். நீங்கள் விரும்பிய நபரை சந்தித்து பேசுவீர்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய முடிவிற்காக காத்திருப்பார்கள். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை அடையலாம். குறிப்பாக புரோக்கரேஜ் கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை இன்று நீங்கள் ஈட்ட முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது அகத்திய சித்தரை மனதார தியானம் செய்து கொண்டு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைவதற்கு என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானும் வீற்றிருக்கின்றார். இன்று உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் மற்றும் தாங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தை தொடர்ந்து வீட்டிருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இருப்பதால் தங்களுக்கு அதாவது தந்தையார் வழியிடம் கொஞ்சம் சிறு சிறு தகராறுகள் வந்து போகும். கூடுமானவரை பெரியவர்களிடத்தில் மரியாதையுடன் நிகழுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் வெள்ளை சொல்லலாம். இன்று குறிப்பாக சகோதர சகோதரிகளால் பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை வேண்டிக்கிங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் தான் சொன்னேன், மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் குரு பகவான் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது சூரிய பகவான் சனி பகவானுடன் இணைந்து உள்ளார். அதான் முக்கியமான ஒரு விசேஷம். இதனால திருமணமாகாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. பயன்படுத்திக்கிங்க. இன்றைய தினத்தில் குழந்தை பேர் இல்லாத கும்பராசி என்பவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவ சிகிச்சைக்காக இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அதற்கு உண்டான பலன்கள் கிட்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாக உள்ளார். இதன் காரணமாக தங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்ட முடியும். ஒரு சிலருக்கு இன்று போனில் அதாவது தொலைபேசியிலேயே ஆர்டர்களை குவிக்கக்கூடிய நிலை உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவரும் மிக அருமையாக இருப்பார். நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு சாதனை படைப்பார்கள். சம்பள உயர்வு உண்டு. புதிய பொறுப்புகளில் சேருவார்கள். இன்று நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டிருந்த உங்களுடைய அலுவலக கோரிக்கைகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாளில் பெரிய பொறுப்புகளும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. பயன்படுத்திக்கங்க. இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை தியானம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். இந்த குரு பகவான் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் வாங்கல. அது மாதிரி தாங்க மீனராசியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஏற்றமே நிகழும்.
உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். புதன் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க. வேற ஸ்தானத்துல இருந்தாலுமே உங்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த கல்வி, திறந்த ஞானத்தையும் தருவார். இன்று ரியல் எஸ்டேட் இந்த லைன்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். மற்றும் மீடியா துறையில உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை காணலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிச்சயம் நிகழும். தாங்கள் விரும்பிய சில விஷயத்தை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. உங்களுக்கு குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச இன்று சின்ன சின்ன அதாவது காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் சமையலறையில் சமைக்கும் பொழுது கவனம் தேவை. தேவையற்ற அதாவது சின்ன சின்ன இந்த அருகாமனையில கட் பண்றது அல்லது கத்தியில கட் பண்றதுனால சின்ன சின்ன ரத்த கசிவுகள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளதால் மிகவும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இன்றைய தினத்தில் குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களுடைய வட்டாரங்கள் பெருகக்கூடிய நிலை உண்டு. புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாக உள்ளது. மனைவியிடம் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை உண்டாகலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லுங்கள், தப்பில்லை. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.